டேய் எங்கே பாரு. ஆமாடி, அவங்க 2 பேர் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை காதல் ஜோடிகளாக இருக்குமோ? சே அப்படியெல்லாம் இருக்காது. நீ இன்னும் கேண்டீன் 2 10 ரூபாய்க்கு முட்டாய் வேணா பார்த்தேன். அது 2 முட்டாய் மரியாதைக்கு தான். இல்லைன்னா கிளாஸில் உள்ள கேர்ள்ஸ் டோலையும் உன்ட்ட நிறைய முட்டாய் இருக்குன்னு. இப்படி எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு முட்டாய் கேட்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லை நீ வேணா பாரு, அவங்க கன்ஃபார்ம் லவ் தான் பண்ணுறாங்க. இந்தா பாத்தியா நான் அப்பவே சொன்னேன்ல. இவனும் கமிட்டடா. டேய், நம்ம ஆஷிக் இருக்காங்க. ஆமாம். நம்ம சீனியர் தங்கச்சி லவ் பண்ணுறான். அப்படியா? அட ஆமாடே, இன்னும் கூட பெரிய பெரிய முட்டையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா? அக்காளி, நம்ம ஆசைக்கு இருக்கேன்ல, அவன் சீனியரை தங்கச்சி லவ் பண்ணியானா? போவலே, இன்னைக்கு கூட டேரி மில்க் வாங்கி கொடுத்தாம்ல. அப்படியா? அட ஆமால, நம்ம ஷாப்பில் பார்த்துருக்கான். சத்தியமாடு டேரி மில்க்கு க்ரீட்டிங் கார்டெல்லாம் வாங்கி கொடுத்தாமக்கா. அவர் 2 பயங்கர லவ் வயசு, பயங்கர லவ் வயசு. டெய்லி டேரி மில்க் வாங்கி கொடுக்கணும். എനിക്ക് അവർ 2 രൂപ മുട്ടായി കൂടെ വാങ്ങി തന്നിട്ടില്ല. അവാറാ നിന്റെ പെണ്ടാട്ടിയാ? എടി, ഞാൻ നിന്നോടൊരു കാര്യം പറയാം, നീ ആരോടും പറയരുത്. അതൊക്കെ ഞാൻ പറയില്ല, നീ പറ. അവൾ നമ്മുടെ ക്ലാസ്സിൽ ആഷിഖിനെ ലവ് ചെയ്യുന്നു. സത്യമായിട്ടും? ആടി, ഇന്ന് ബോയ്സ് ലൈബ്രറി സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് ഞാൻ കേട്ട്. എടി இப்போ தான் புரியுது, நேற்றுக்கு அவங்க ஏன் சேம் கலர் ட்ரெஸ் போட்டாங்கன்னு. அது யூனிஃபார்ம் டி. ஏதோ ஒன்று. ஆமாடி, இப்போல்லாம் கிட்ட போனாலே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் அப்போவே சொன்னேன் இல்லை உன்ட்ட. இப்போதான் எல்லாமே புரியுது. இந்த காலேஜ்க்கு 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவ்வளோ லவ். பாத்தியா, அவன் நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. நான் சொன்னேன்னு மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடுறேன். அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கும் என்கிட்ட கூட ஆஷ்லின்னு சொன்னான். இருந்தாலும் இப்படி முழு பூசணிக்கு அவள் சோத்தில் மறைச்சிட்டாலே அவள். எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு, அவனை மேம் ஏதாவது சொல்லும்போது அவன் மூஞ்சூர் மாதிரி போக்கும். ஆமாம், அது மட்டுமா, இன்டர்வெல்ல கூட கிளாஸில் மீட் பண்ணால் நமக்கெல்லாம் தெரிஞ்சிடும்னு கேன்டீனில் போய் மீட்சி. என்ன கேண்டீனில் மீட்டிங்கா? மீட்டிங் இல்லை, மீட்டிங். உனக்கு ஏதாவது தப்பாக கேட்டிருக்கோம். நாங்கள் ஒன்றும் உன்னை பற்றி பேசலை. சரி, என்னவோ இந்த சரண் என் அசைன்மெண்ட்டை பாத்திரத்தை வாங்கிட்டு போனேன். ஆளை எங்கானும் அசைன்மெண்ட் எங்கானும். கவனிச்சியா? பாவம், அசைன்மெண்ட்டை காணுமா? சி, அது இல்லை, ஆளையும் காணும் அசைன்மெண்ட்டு காணும் சொல்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம். லிமக்கா, உன்னை தங்கச்சி யாரையும் லவ் பண்ணதானா? அவெல்லாம் லவ் பண்ண மாட்டாடா. ஆனால் அவளை யாராவது லவ் பண்ணலாம் இல்லை? ஆமாம் மகா, நானும் கேள்விப்பட்டேன். இவனை ஒருத்தன் டேரி மில்கில் வாங்கி கொடுத்தானா? ஏய் இங்கே வா. உன் கிளாஸில் சரண்யான்னு ஒரு பொண்ணு. சரண்யா? ஆமாம், நல்ல பொண்ணு. நம்ம ஆசிக்கோட ஆளு. நீங்கள் யாரு? உங்கள் ஆசைக்கோட மச்சான். போயிட்டு கேட்டுறீங்க, என்ன டைமிங் வாங்க. ஐயோ, சரியான அடி போலையே. அவனை அடிச்சா அதை விடுறதுலே. ஆமாம்மாக்கா, நம்ம ஆஷிக்கே அடிச்சிட்டான். அவனும் எல்லாம் பைத்தியம். அவனும் ஒன்று அடிச்சான்டா. உட்காதுரே மச்சான், அடிச்சானு போய் அவனோட. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் பெரிய பிரச்சனை ஆச்சு. 2 பேரை வீட்டில் ஏன் இன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, அவளோட அப்பா 2 பேரில் ஒருத்தர் தான் காலேஜ் வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லி இவனை டீசி கொடுத்து விட்டாங்க. ஓ, இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதோ கொத்த வேலையை போகிறான்னு சொன்னாங்க. யாரோ ஃபாரின் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு இந்த வேலையை ரெடி பண்ணியிருக்கோம். சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. வெளிநாடு போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் சிக்கிறாரு. காலேஜுக்கு போனால் ஒழுங்காக இருந்து படிக்கணும். பொண்ணுங்க பின்னாடி சுற்றினா இப்படி தான். அப்படி ஒருத்தர் நடிச்சிட்டான்ட்டு மேலே கேஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த வேலைக்கு அவனால் போக முடியலை. ஏதாவது ஒரு வேலைக்கு போ. உன்ன மாதிரி ஒரு தருதலையை பார்த்ததே இல்லை. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். 8 லட்சம் ரூபா கடை இருக்கு. அந்த தருதலைங்க கூட சேர்ந்து சுத்தாதன்னு சொன்னோம். கேட்டானா? நீ எல்லாம் எனக்கு புள்ளே இல்லை, வெளியே போ.
நானும் ட்ரை பண்ணின்னு தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு வேலை விஷயமா தான் வெளில வந்தேன். தம்பி, என்ன வேலை தேடிட்டு இருக்கியா? ம், ஆமாம். என்ன வேலை கிடைக்கலையா? சரி, நான் ஒரு வேலை சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான், பண்ணுறியா? எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணலாம். நான் கொடுக்குற பேக்கெட்டை நான் சொல்கிற ஆளுங்கக்கிட்ட கரெக்ட் டைமில் கொடுத்துடணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பார்த்து சூதனமாக நடந்துக்க. இந்த பிரச்சனைக்கு அவளோட அண்ணன் மட்டும் காரணம் இல்லை, அவனும் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருக்கான். எல்லாரும் நீயும் அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் மகா, அதெல்லாம் எப்படி நடந்து முடிஞ்சிடுச்சு. லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் யோசி. ஆமாம், அடுத்து என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அந்த காலேஜ் டே என்னைக்குன்னு சொன்ன? என்னடா இந்த பக்கம் சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்லை. அப்புறம் என்ன இந்த பக்கம்? இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? என்ன எதுக்குடா பார்க்க வந்த? இல்லை, உங்களை பிரின்சிபல் தானாரு. என்னையா? என்ன யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, ஏதோ சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றி பேசணும்னு சொன்னார். அப்படியா? அண்ணா ஒரு நிமிஷம், அது நீங்களும் இங்கே என்ன சாப்பிடுவியா? எனக்கெல்லாம் வீட்டில் இருந்தா ஃபுட்டு, இது அவங்களுக்கு. ஆஷிக், ஐ ஆம் சாரி. தப்பு பண்ணிட்டோம், எங்கள் மேலே தான் தப்பு, மன்னிச்சிரு. எதை மன்னிக்கணும்? நாங்கள் தான் ஒழுங்காக விசாரிச்சிருக்கணும். இது இவ்வளோ பெரிய பிரச்சனை அவனை எதிர்பார்க்கல. ஐ ஆம் சாரி. தப்பு பண்ணிட்டோமே. என்னடா? சாப்பாடு. சாப்பாடா? சாப்பாடு. ஏன் சாப்பாடு உப்பு இல்லையா? சி, அது விடுறா. எதுக்கடா என்ன பிரின்சிபல் கூப்பிட்றேன்னு சொல்லி ஏமாத்தின? சாப்பாடுங்க. ஏய், அதெல்லாம் விளம்பியாச்சுடா. என்னடா பிரச்சனை? சாப்பாடில் விஷம் கலந்துட்டேன். என்னது? சாப்பாடுல விஷமா? அருமனை அருகே கல்லூரி ஒன்றில் கொண்டாட்டத்தின் போது கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு இந்த கல்லூரியின் விடுதியில் பல மாணவர்கள் உயிரிழப்பு. சயனைடு கலந்திருந்ததை காரணம் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சாதாரண ஸ்டூடெண்டாக இருந்த ஒருத்தன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு யார் காரணம்? அந்த பொண்ணா இல்லை அந்த பொண்ணோட அண்ணனா? 2 பேருமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா படத்தோட ஃபஸ்ட்டு சீனை பார்க்கணும். டே, நம்ம ஆஷிக் இருக்கான். ஆமாம், நம்ம சீனியர் தங்கச்சி லவ் பண்ணுறான். அப்படியா? இவன் அப்படியான்னு கேட்டதுக்கு பதிலாக ஆஷிக் உன்ட்டு அப்படி சொன்னானா? இல்லை. அப்போ அந்த பொண்ணு உன்ட்டு அப்படி சொன்னாளா? இல்லை, அதுவும் இல்லை. அப்போ என்ன வச்சு அவங்க லவ் பண்ணுன்னு சொன்னேன்? எல்லாரும் சொன்னாங்க, அதான் நானும் சொன்னேன். இவன் அப்படியான்னு கேட்டதுக்கு பதிலாக இப்படி கேட்டிருந்தா இந்த ப்ராப்ளம் இங்கேயே முடிஞ்சிருக்கும். கண்டவனும் கண்டதாக சொல்கிறான்னு கண்ணை மூடிட்டு நம்பக்கூடாது. கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணணும்.